இப்போ பாருங்கள், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கத்திரிக்காய். என்னடா இவர் விளைய வச்சா மட்டும் இந்த அளவுக்கு நீளமாக வருது, புடலங்காய் நீளமாக வருது, சோரைக்காய் நீளமாக வருது, பூசணிக்காய் 10-20 கிலோ வருது இப்படின்னு பார்க்குறீங்களா? இது எல்லாமே இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கிறதுங்க. நம்ம இயற்கை விவசாயத்தில் நமக்கு நாமே இடுபொருள், நம்மை சுற்றி உள்ள பொருள்களை வச்சே நம்மளே தயாரித்து கொடுக்கறது. பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் தாங்க எடுத்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு தடவை அந்த சாணத்தை எடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த சாணத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பிரித்தெடுத்து அந்த பாக்டீரியாவையே மீண்டும் மீண்டும் பெருக்கிக்கலாம். சாணத்துக்கு பதிலாக சர்க்கரையை போட்டு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி கொடுத்துக்கலாம். ஒன்ஸு ஒரு டைம் பிரித்து எடுத்துட்டோம்னா அந்த பாக்டீரியாவை மண்ணுக்கு கொடுக்கறதுனால மண் பொதுன்னு இருக்குது. மண்ணில் உள்ள சத்துக்களை செடிகளுக்கு எடுத்து கொடுக்க, சூரிய ஒளியில் உள்ள சத்து, காற்றில் உள்ள சத்து, அனைத்து சத்தையும் அந்த நுண்ணுயிரிகள் செடிக்கு எடுத்து கொடுக்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நுண்ணுயிரியை வச்சு நம்ம மீன் அமிலம், NPK, பொட்டாஸ் அனைத்தும் தயாரிக்க முடியும்.